ஜெனியோட வேலைவாய்ப்பு தொடர் தோல்விகள், வேலை கிடைக்கல. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. அதே ஃபீல்டில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது, புதுசாக வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டு அந்த காலேஜில் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது தஞ்சை மாவட்ட பகுதியிலேயே. ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க. நம்ம ஜெனி அதை ரைட் பண்ணுறாங்க. எக்ஸாமில் மெரிட்டில் பாஸ் பண்ணுறாங்க. அட்மிஷன் போட்டு ஜாயினும் பண்ணுறாங்க காலேஜில். ஜெனிக்கு இப்போ ராம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சார்கிட்டேருந்து கால் வருது. அவர் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஜெனி வீட்டில் லேண்ட்லைன் மொபைல் தான் இருந்தது. ஸோ அந்த காலில் அவங்க பேசுகிறாங்க. ஜெனிக்கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஜெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சடனாக பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஸோ அது ஒரு சின்ன கோபம் அவருக்குள்ளார வருது. ஸோ உடனே ஃபோன் கட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு நிறையா அன்னோன் கால்ஸ் லேண்ட்லைன் நம்பருக்கு வருது. ஸோ ஜெனி ஹலோன்னு எடுத்து சொல்கிறதுக்குள்ளேயும் ஃபோன் கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. பட் ஜெனிக்கு யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஜெனி இப்போ ஆர்எம்எஸ் காலனிலேருந்து பால் பண்ணை இன்னொரு வீடு மாறி வராங்க. ஸோ அந்த வீட்டில் குடியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்லைன் மொபைல் கிடையாது. ஸோ 1100 ஆர்டினரி மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்பர் அந்த ராம் அப்படிங்கிற அந்த சாருக்கு ஜெனி கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டாக தானே பழகுறாங்க. ஸோ அதனால் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல நம்ம ஜெனி எந்த விஷயத்தையுமே. ஜெனியோட லைஃப்பில் நிறைய வில்லன்களை தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் ஜெனியோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடி ஒன்று ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி படிக்கிற காலத்துலேருந்து எந்த லவ்வுக்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷனுக்கும் உடன்படவில்லையா. ஸோ அதனால் அந்த பொண்ணை, அதாவது ஜெனியை மடக்கிறதுக்கு பல வழியில் பாய்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பட் நம்ம ஜெனி எதுக்குமே வளைந்து போகலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இருந்தாலும் அவங்கள ட்ரை பண்ணுறதுக்காக, அதாவது லவ்வில் விழ வைக்கிறதுக்காக ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாரு ஜெனியோட லைஃப்பில். ஜெனியோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. ஸோ ஜெனி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என் பேரை சந்துரு அப்படின்னு சொல்லி. ஜெனிக்கு தொடர்ந்து அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ ஜெனி கோவமாக யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு ராமோட ஃப்ரெண்டு தான் நான், சந்துரு அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜெனி ஓகே சரி, நீங்கள் ராமோட ஃப்ரெண்டா சொல்லுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெனி கேட்குறாங்க உங்கள் பெயர் என்ன அப்படின்னு. ஸோ அவர் சொல்கிறாரு என்னுடைய பெயர் சந்திரபோஸ் அப்படின்னு. ஸோ ஷார்ட்டாக நம்ம சந்துரு அல்லது போஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனி காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்துரு கூட ஒரு 6 months என்னமோ தான் கான்வர்சேஷன் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக தொடரல. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளார லவ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா அப்படிங்கிறது நடைபெற போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கிட்ட இந்த சந்துரு, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஹூண்டாய், அதாவது பைக் ஷோரூமில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஜெனியும் ஓகே சரி அப்படின்னு சொல்லி ஓகே சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்துரு இப்போ ஜெனிக்கிட்ட ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் ரொம்ப நல்ல மாதிரியே தான் பேசுகிறாரு. ஜெனியும் நம்பிடுறாங்க ஓகே அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்ட முயற்சி. ஸோ இப்போ சந்துரு ஜெனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஜெனி அவங்கள பார்த்ததில்ல, அதாவது சந்துருவை பார்த்ததில்ல. கலர் எப்படி இருப்பாங்க, என்ன கம்யூனிட்டி, என்ன ஜாதி, இது எதுவுமே தெரியாது. அவங்களோட குவாலிஃபிகேஷன், என்ன வேலை பார்க்குறாங்க, அது மட்டும்தான் தெரியுது. சரி ஓகே, ஜெனி நம்ம போய் நேரடியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சந்துரு கிட்டே கேட்குறாங்க. ஸோ அப்போ அவர் தன்னுடைய ஒர்க் பண்ணுற அட்ரஸை ஜெனிக்கிட்ட கொடுக்குறாரு, நீங்கள் வேணால் என்னை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஜெனி காலேஜ் முடிச்சுட்டு நேரடியாக சந்துருவை பார்ப்பதற்காக ஃபோன் போடுறாங்க. ஸோ சந்துரு ஃபோன் எடுத்துகிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனியும் அங்கே போகிறாங்க. பஸ்லேயே சந்துருவோடே போகிறாங்க. அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹூண்டாய் ஷோரூமை போய் பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணிவிட்டு அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் 2 பேரும் சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்.
Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom.